ஓம் சாந்தி. பாபா முரளியில வைராக்கியத்தை பத்தி சொல்றது. நிகழ்காலத்துக்கு ஏற்றபடி வைராக்கியத்தில் உள்ள உணர்வை வெளிப்படுத்தி சாதனையின் வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். பாபா இந்த முரளி 18/1/1999 சொல்லியிருக்காரு. ரிவிஷன் ஆனது 31/3/2024. ஏன்னா சாதனங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. உலகத்துல சயின்ஸ் பொருட்கள் சுகத்துக்கான பொருள் அல்லது மிக வேகமாக வேலை முடிப்பதற்கான பொருளை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப டைம் நிறைய நமக்கு மிச்சமாகும். இப்போ பொருளை பயன்படுத்தி அதனுடைய சுகத்தை கண்டு நம்ம என்ன ஆகுறோம்னா அந்த பொருளுக்கு அடிமையாகிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, பொருள் கண்டுபிடிச்சது உங்களுக்காக தான், நீங்க பொருளை பயன்படுத்துங்க. ஆனா வைராக்கிய மனோபாவம் நமக்கு வேணும். வைராக்கியம் வேணும். வைராக்கியம்னு வெறுப்பு கிடையாது. இருக்கும் பொழுது நம்ம பயன்படுத்துவோம், இல்லைன்னா நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆக கூடாது. மனசு அதுல இருந்து அது இல்லையே நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கணும். வைராக்கியம் பாபா நிகழ்காலத்திற்கு ஏற்றபடி வைராக்கியத்தின் உள் உணர்வை வெளிப்படுத்தி சாதனையின் வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். இதுதான் முரளியினுடைய தலைவர். இன்று அன்பு கடல் பாப் தாதா தன்னுடைய மிக அன்பிற்குரிய குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் விசேஷமான அன்பிற்குரிய நாள் ஆகும். அமிர்த வேளையில் தொடங்கி நாலாபுறத்திலும் உள்ள குழந்தைகள் அன்பின் கடலில் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு பாபா அவ்வளவு அன்பை பத்தி சொல்றாரு. பிரம்மா பாபா அவ்வியக்தமான நாள் 18/1/1969. இப்ப பாபா கிட்ட அவ்வளவு அன்பு இருக்கு. அதனாலதான் 18/1 முரளியில பாபா அன்பை பத்தி சொல்றாரு. அன்பு கடல் பாபா. குழந்தைகளும் அமிர்த வேளையில இருந்தே அன்புல மூழ்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையின் உள்ளபூர்வமான அன்பு உள்ளத்தை கொள்ளை கொண்ட தந்தையிடம் தில்வாலா பாப் மனதை கொள்ளை எடுக்கக்கூடிய பாபா கிட்ட சேர்ந்து கொண்டு இருக்கிறது. பாப் தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் பிரதிபலமாக அன்பு மற்றும் சக்திசாலியான நிலையின் வரதானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சக்திசாலியா இருங்க, அன்பா இருங்க, லவ் அண்ட் பவர்ஃபுல், இந்த ரெண்டுலயே இருக்க சொல்றாரு. இன்றைய நாள் பாப் தாதா யஜ்ஞத்தின் ஸ்தாபனையில் விசேஷமாக மாற்றத்திற்கான நாள் என்று கூறுகிறார். இன்றைய தினம் பிரம்மா பாபா குப்த ரூபத்தில் முதுகெலும்பாகி தன்னுடைய குழந்தைகளை சாகார ரூபத்தில் உலக மேடையில் வெளிப்படுத்தினார். யஜ்ஞத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்த நாள். ஏன்னா எப்படி நெடுந்தூணாக இருந்த பாபா அவ்வியக்தமாயிட்டார். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், யஜ்ஞத்துக்கே ஒரு ஜர்க்கு வந்த மாதிரி. ஆனா சிவபாபா அதை என்ன பண்றாரு, திரும்பவும் நமக்கு முரளியை சொல்லி அதை ஸ்ட்ராங் படுத்துறாரு. பாபா போயிட்டாருன்னா யஜ்ஞம் நிக்கிறது இல்ல. பாபா என்ன பண்ணாரு, சிவபாபா திரும்பவும் அந்த யஜ்ஞத்தை கண்டினியூ பண்றாரு, தொடர்ச்சியா முன்னால கொண்டு போறாரு. இந்த யஜ்ஞத்துல யார் போனாலும் யஜ்ஞம் அங்க இருக்கும். உடல் விட்டு போனாலும் சரி, யஜ்ஞம் விட்டு போனாலும் சரி. ஏன்னா இது பாபாவுடைய யஜ்ஞம். முதுகெலும்பாக இருந்த பிரம்மா பாபாவே போயிட்டு யஜ்ஞம் இவ்வளவு வருஷம் நடக்கலையா? ஏன்னா இது பகவானுடைய காரியம் பாருங்க. எனவே இன்றைய நாள் குழந்தைகளின் பிரத்யக்ஷத்தின் நாள் என்று கூறப்படுகிறது. பாபா என்ன பண்ணாரு, குழந்தைகளை முன்னாடி வச்சாரு. சக்தியான நாள் என்று கூறப்படுகிறது. மனோபலம் கொடுப்பதற்கான நாள் என்றும் கூறப்படுகிறது. பிரம்மா பாபா குப்த ரூபத்தில் காரியத்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பிரிந்திருக்கவில்லை. உங்களுடன் தான் இருக்கிறார். பாபா எங்கேயும் போல. ஆனா என்ன பண்ணாரு, வேஷத்தை மாத்தினாரு, இடத்தை மாத்தினாரு, உங்களோடதான் இருக்கிறாரு. குப்த ரூபத்தில் மற்றும் காரியத்தை செய்வித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மற்ற காரியங்களை குப்த ரூபமா செய்யறாரு. அந்த அவ்வியக்தமான நாள் குழந்தைகளின் காரியத்தை அதிக வேகத்தில் கொண்டு வருவதற்கான நாள். இப்பொழுது கூட ஒவ்வொரு குழந்தையின் குடை நிழலாகி
பாலனையின் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, பிரம்மா பாபா இன்னமும் சேவை செய்துட்டே இருக்கிறார். எப்படி தாய் குழந்தைகளுக்கு குடைநிழலாக இருக்கிறாங்களோ அதே போல அமிர்த வேளை தொடங்கி பிரம்மா வென்ற தாய் நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளை மிக கவனமாக பாலனை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகின் பொறுப்பில் குழந்தைகள் இருக்கிறார். உலகின் பொறுப்பில் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து குழந்தைகளுக்கு விசேஷமாக சக்தி, தைரியம், ஊக்கம், உற்சாகத்தின் வளர்ப்பை வழங்கி கொண்டே இருக்கிறார். அதை அனுபவம் செய்யுங்க. பிரம்மா பாபா எக்ஸ்ட்ரா எனர்ஜி தராரு. அப்பா என்ன பண்ணாலும் அம்மாவும் கூட அந்த குழந்தைகளுடைய பாலனை கொடுக்கறாங்க இல்லையா? சிவ தந்தையோ உடன் இருக்கவே இருக்கிறார். ஆனால் விசேஷமாக பிரம்மா என்ற அம்மாவின் பாலனையில் பங்கு நடந்து கொண்டும் இருக்கிறது. இன்றைய தினம் பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமாக அன்பின் பிரதிபலனின் வரதானத்தை பண்டாரமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். எந்த குழந்தை எந்த அளவுக்கு அவ்வியக்த நிலையை நிலைத்து சந்திப்பை செய்கிறார்களோ, அவ்வியக்த நிலையிலிருந்து பாபாவை சந்திக்கிறாங்களோ, அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன வரதானம் வேணுமோ அது சுலபமாகவே கிடைத்து விடுகிறது. புரிஞ்சுதுங்களா? அவ்வியக்த ரூபத்துல பாபா மீட் பண்ணும்போது என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை பாபா கொடுத்துறாரு. வரதானங்களின் திறந்த களஞ்சியம் இருக்கிறது. என்ன வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவு கிடைப்பதற்கான உயர்ந்த நாள் ஆகும். அன்பின் பிரதிபலனாக சுலபமாக வரதானம் கிடைக்கும், பரிசாக கிடைக்கிறது. அப்படி கிஃப்டாக கடின முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. கிஃப்டா கிடைக்கும் போது கடின முயற்சி தேவையில்லை. சுலபமாக பிராப்தி கிடைக்கிறது. கிஃப்ட் வேண்டுமென்று கேட்க வேண்டியது இல்லை, தானாகவே பிராப்தி ஆகும். முயற்சி செய்வதன் மூலம் வரதானத்தின் அனுபவத்தின் பிராப்தி அது வேறையாகும். முயற்சி செய்து கிடைக்கிறதோ கிஃப்டா கிடைக்கிறதோ வேற. ஆனால் இன்றைய தினம் பிரம்மா வென்ற அம்மா அன்பின் பிரதிபலனாக வரதானம் கொடுக்கிறார். அப்படி இன்றைய தினம் அனைவரும் சகஜ வரதானம் பிராப்தி ஆகிவிட்டது என்று அனுபவம் செய்கிறீர்களா? இப்பொழுது கூட உண்மையான உள்ளத்தின் அன்பின் பலனாக வரதானத்தை பிராப்தி செய்ய முடியும். வரதானம் பிராப்தி செய்வதற்கான வழி உள்ளபூர்வமாக அன்பு. எங்கு உள்ளபூர்வமாக அன்பு இருக்கிறதோ, வரதானம் பிராப்தி செய்வதற்கான வழி என்ன? உள்ளபூர்வமான அன்பு. உள்ளுக்குள்ள இருந்து பாபா கிட்ட அன்பு வரணும். இனி எங்க அந்த உள்ளபூர்வமான அன்பு இருக்கோ அந்த அன்பு அந்த மாதிரியான பொக்கிஷம். அன்புதான் பொக்கிஷம். இதன் மூலமாக பாப் தாதாவிடமிருந்து அடியாத வரதானத்தை பிராப்தி செய்ய, எந்த வரதானத்தை பிராப்தி செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். அந்த அன்பின் பொக்கிஷம் ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்கிறதா? அன்பின் பொக்கிஷம் இருக்கிறது. அதனால் தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அவ்வளோ தூரம் மதுபன் நம்ம எல்லாரும் போறோம் அப்படின்னா பாபா கிட்ட அன்பு இருக்கிறனால தான். அன்பு உங்களை இழுத்து கொண்டு வருகிறது. மேலும் அன்பில் இருப்பது மிக சுலபமாகும். முயற்சி செய்வதின் கடின உழைப்பை செய்ய வேண்டியதாக இருக்கும். முயற்சினா கடின உழைப்பு. ஏனென்றால் அன்பின் அனுபவம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இருக்கத்தான் செய்யும். இப்பொழுது நாலாபுறமும் பரவி கிடந்த அன்பாக இருக்கிறது. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே அப்படி பரவி கிடந்த அன்பை மனசு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு, கொஞ்சம் இவங்களுக்கு, கொஞ்சம் அந்த இடத்துல, கொஞ்சம் இந்த இடத்துல அப்படி என்ன பண்ணிடும், நம்ம பங்கு போட்டு அங்கங்க கொடுத்திருந்தோம் அந்த மனசை. ஆனா இப்போ ஒரே ஒருவருடன் இணைத்து விட்டீர்கள். அது யாரு? பாபா. இப்ப எல்லா அன்பும் பாபா கிட்ட கொடுத்துட்டோம் நம்ம. எல்லா அன்பும் பாபா கிட்டதான் இப்ப நமக்கு இருக்கிறது. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே இப்படி பரவி அன்பை ஒரே ஒருவருடன் இணைத்து விட்டீர்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு தனித்தனியாக உறவு இருந்தது. இப்பொழுது ஒருவரிலேயே அனைத்து உறவுகளும் இருக்கிறது. அப்படி அனைவரின் அன்பு சுலபமாக ஒருவருடன் ஆகிவிட்டது. எனவேதான்
ஒவ்வொரு குழந்தையும் மேரா பாபா என்று கூறுகிறார். அப்படி அன்பு எதனோடு ஏற்பட்டது அப்போ? என்னுடையது என்பதோடு அனைவரும் மேரா பாபா என்று கூறுகிறார்கள் தான் இல்லையா? அல்லது தாதிகளின் பாபான்னு சொல்றாங்களா, மகாரதியின் பாபாவா? அனைவரின் பாபா தான், அனைவரினுடைய பாபா தானே. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு குழந்தையும் எத்தனை தடவை உள்ளபூர்வமாக மேரா பாபா என்று கூறினார்கள்? அனைவரும் மேரா பாபா என்று கூறி ஆன்மீக உரையாடல் செய்தீர்கள் தானே. முழு நாளும் என்ன செய்தீர்கள்? அன்பின் மலர்களை பாப் தாதாவிற்கு அர்ப்பணம் செய்தீர்கள். பாப் தாதாவிடம் மிக நல்ல நல்ல அன்பின் மலர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அன்போ மிக நன்றாக இருக்கிறது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், அன்பின் ஸ்வரூபத்தை நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள். வாயளவுக்கு அன்பு பத்தாது, நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள். அதுதான் சமமாக ஆவது. இந்த சமமாக ஆவதின் லட்சியமோ அனைவரிடமும் இருக்கிறது. எல்லாருக்கும் பாப் சமான் ஆகணுங்கிற லட்சியம் இருக்கு. இப்பொழுது நடைமுறையில் அந்த லட்சணம் தென்பட வேண்டும். எந்த குழந்தைகளை பார்த்தாலும், யாரை சந்தித்தாலும், யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவர் பரமாத்மா தந்தை மாதிரி இருக்கிறார், பிரம்மா பாபாவின் குணங்கள் இருக்கின்றன என்று இந்த லட்சணம் குழந்தைகளின் முகம் மற்றும் நடத்தையில் தென்பட வேண்டும். மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது இவங்க சிவபாபா மாதிரி இல்ல பிரம்மா பாபா மாதிரின்னு சொல்லணுமா? இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய உள் உணர்வு மற்றும் எண்ண அலைகள் முற்றிலுமே வேறுபட்டது என்று அனுபவம் செய்ய வேண்டும். மதுபனில் வருகிறீர்கள் என்றால் பிரம்மா பாபாவின் காரியங்கள் ஸ்தூலமாக இங்கே நடந்த காரணத்தினால், பூமியில் தபஸ்யா செய்த காரியம் மற்றும் தியாகத்தின் எண்ண அலைகள் நிரம்பி இருக்கும் காரணத்தினால் இங்கே இந்த உலகம் முற்றிலும் வேறுபட்டது என்று சுலபமாக அனுபவம் செய்கிறார்கள். பாருங்கள், பிரம்மா பாபா மற்றும் தாதி தீதி தாதா அவங்களுடைய எல்லாருடைய தியாகத்தினுடைய பூமி, தவ பூமி, அந்த வைப்ரேஷன் இருக்கிறதுனால அங்க போறவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. ஏனென்றால் பிரம்மா பாபா மற்றும் விசேஷ குழந்தைகளின் எண்ண அலைகள் மூலம் வாயு மண்டலம் ஆன்மீகமாக உருவாகி இருக்கிறது. அதே போல எந்த குழந்தை எங்கே இருந்தாலும், கர்மா கஷேத்திரம் எதுவாக இருந்தாலும், மதுபந்தா அப்படின்னு இல்ல, மூல முடுக்குல சென்டர் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குழந்தையிடமும் தந்தைக்கு சமமான குணம், காரியம் மற்றும் உயர்ந்த உள் உணர்வின் வாயு மண்டலம் அனுபவத்தில் வர வேண்டும். அது லௌகிக வீடா இருந்தாலும் சரி, மதுபன்ல போனா என்ன அனுபவம் கிடைக்குதோ அந்த அனுபவம் நம்ம லௌகிக வீட்டுல, சென்டர்ல, கீதா பாடசாலையில எல்லாம் வரும் பொழுது கிடைக்கணும். பாபா குழந்தைங்க வேலைக்கு போனா அவங்க கிட்டயும் அந்த அனுபவம் வரணும் மற்றவங்களுக்கு. இதைத்தான் தந்தைக்கு சமமாக ஆவது என்று பாப் தாதா கூறுகிறார். இதுவரை தந்தைக்கு சமமாக கண்டிப்பாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் இப்பொழுது முகம் மற்றும் நடத்தை மூலம் தென்பட வேண்டும். யாரெல்லாம் உறவு தொடர்பில் வருகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஆத்மா தந்தைக்கு சமமானவர் என்ற ஓசை வெளியாக வேண்டும். இடையிட இருமல் வந்தது ரதத்துக்கு. இன்று மைக்கு கெட்டு போய் விட்டது, சந்திக்க வேண்டும் தான் இல்லையா? தொண்டை கெட்டு போச்சு இல்லையா? அதனால மைக்கு, அதுவும் மைக்கு தானே, தொண்டையும் ஒரு மைக்கு தானே. இந்த மைக்கு மேலே செய்யவில்லை என்றால் அந்த மைக்கும் பிரயோஜனம் அற்றது. தொண்டை சரியில்லைன்னா என்னதான் மைக்கு வச்சாலும் அது யூஸ் ஆகுதா? ஒன்றும் பாதகம் அல்ல. இதுவும் சந்தோஷமான நிலையில் பாதிப்பாகும். எதுவுமே நம்மளை பாதிக்காது, அதுவும் சந்தோஷம்தான். பாப் தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடம் இருந்து இந்த பிரத்யக்ஷத்தை விரும்புகிறார். எப்படி வாய்மொழி மூலமாக பிரத்யக்ஷம் செய்கிறீர்கள் என்றால் சொல்லும் வார்த்தைகளின் பிரபாவம் ஏற்படுகிறது. அதையும் விட அதிகமாக பிரபாவம் எதுல இருக்கு? பேச்சை விட அதிக பிரபாவம் எதுல இருக்கு? குணம் மற்றும் செயல்ல ஏற்படும். ஒவ்வொரு குழந்தைகளின் கண்களில் இருந்து கண்களில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது என்ற அனுபவம் ஆக வேண்டும்.
சாதாரணமாக அனுபவம் செய்ய வேண்டாம். ஆன்மீகமாக இருக்கிறீர்கள். அவர்களின் மனத்தில் இவர் எப்படி ஆனார், எங்கிருந்து ஆனார் என்ற கேள்வி எழ வேண்டும். இவங்களை இப்படி ஆக்கியது யாரு, எங்கதான் இவங்க போறாங்க, அந்த ஒரு கேள்வி நம்மளை பாக்குறவங்க மனசுல வரணுமா? இப்படி ஆக்குபவர் யார் என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் மற்றும் கேட்க வேண்டும். எப்படி இன்றைய காலத்தில் கூட ஏதாவது ஒரு நல்ல பொருளை பார்க்கிறார்கள் என்றால் அதை உருவாக்கியது யார் என்ற கேள்வி மனசில் எழுகிறது. நல்லா சமைச்சா கூட யார் இன்னைக்கு சமைச்சாங்க, யார் அதை செஞ்சாங்கன்னு கேட்கிறோம் இல்லையா நம்ம. அதே போல் தன்னுடைய தந்தைக்கு சமமாக ஆகும் நிலை மூலமாக தந்தையை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். இன்றைய நாட்களில் இந்த பௌதிக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டே அந்த மாதிரி ஏதாவது ஆத்மாக்கள் ஆக முடியுமா என்று பெரும்பாலானோர் யோசிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு ஆக முடியும் மற்றும் நாங்கள் ஆகி இருக்கிறோம் என்று பிரத்யக்ஷத்தில் காண்பிக்க வேண்டும். சொல்றாங்களே, வெளியில எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமா? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, விடிகாலையில எழுந்திருக்க முடியுமா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. சிலர் எல்லாம் சமரன்ற ஆளவங்க கிட்ட கேட்கறாங்க, எங்க போனாலும் நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடுவீங்களான்னு கேட்கறாங்க. நம்ம தான் போட்டுட்டு தானே இருக்கோம். ட்ரெயின் டிராவல் பண்ணும்பொழுது கூட நம்ம ஒயிட் தானே போடுறோம். என்ன பண்ணாலும் சரி, அதாவது நம்ம என்ன உலகத்துல இருக்க முடியுமான்னு கேட்கறதெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு காட்டுறோம். இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? நம்ம தான் அதை வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப எப்படி முடியுமாங்கிற கேள்வி எப்படி வரும்? என்னால முடியுமோ அவங்களாலையும் முடியும். பாருங்க, இன்றைய நாட்களில் வெளிப்படையாக ஒரு எடுத்துக்காட்டை அதிகமாக நம்புகிறார்கள். பார்க்கணும், அப்பதான் நம்புறாங்க. கேட்கறதுல நம்புறது இல்ல, அவங்க பேசுறதுல எல்லாம் நம்புறது இல்ல, பாக்குறாங்க. கேட்பதை விட அதிகமாக கண்கூட பார்க்க விரும்புகிறார்கள் என்றால் உலகின் நாலா புறங்களிலும் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையின் தந்தைக்கு சமமாக வெளிப்படையாக எடுத்துக்காட்டாக ஆகிவிட்டார் என்றால் தெரிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் கடினம் இருக்காது. பிறகு உங்களுடைய பிரஜை வெகு விரைவில் தயாராகி விடுவார்கள். நேரமும் உழைப்பும் குறைவாக ஈடுபட்டது. மேலும் வெளிப்படையான எடுத்துக்காட்டை அனுபவம் செய்வதனால் பிரஜை என்ற முத்திரை இடப்பட்டு கொண்டே இருந்தது என்றாகிவிடும். வெளிப்படையாக எடுத்துக்காட்ட அனுபவம் செய்யணும். வெளிப்படையா நம்ம தான் பாபாவை பிரத்யட்சப்படுத்தணுங்கிறாங்க பாபா. பிறகு உங்களுடைய பிரஜை வெகு விரைவில் தயாராகி விடுவார்கள். நீங்க அப்படி ஆனீங்கன்னா பிரஜைகள் வெகு விரைவில் தயாராவாங்க. நேரமும் உழைப்பும் குறையும் நமக்கு. உங்களுடைய பிரஜை வெகு விரைவில் தயாராக மெயின் விஷயம் பாருங்க, ஞானத்துக்கு நமக்கு பிரஜையை தயார் பண்றது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம வாழ்ந்து காட்டுறோங்கிறத அவங்க அனுபவம் செய்யறாங்க இல்லையா. செய்வதனால் பிரஜை என்ற முத்திரை இடப்பட்டு கொண்டே இருந்தது என்றாகிவிடும். ராஜா ராணியாக நீங்கள் ஆகுவீர்கள் தான் இல்லையா. நீங்க யார் ஆகுறீங்க? ராஜா ராணி ஆகுறீங்க. பாப்தாதா ஒரு விஷயத்தை மீண்டும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறார். தற்சமய சூழ்நிலைக்கு ஏற்றா போல் மனதின் உள்ளத்தில் இப்பொழுது வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இல்லறத்திற்கும் சேவை நிலையத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஸ்தூல சாதனம் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். ஸ்தூலமான பொருள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி எந்த குழந்தையும் கிடையாது அவர்களிடம் சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, தங்குவதற்கு சாதனம் இல்லை என்று ஒரு குழந்தை கூட இல்லை. யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்தின் உள்ளுணர்வில் இருந்து கொண்டே அவசியமாக சாதனம் என்ன வேண்டிய இருக்கிறதோ அது அவரிடம் இருக்கிறது. தேவையானது எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு, ஸ்தூலமான பொருள். ஒருவேளை யாரிடமாவது குறைவு இருக்கிறது என்றால் அது அவருடைய அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனத்தின் காரணமாகும். பாபா கொடுக்கிறாரு. பாபா என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. ஆனா இந்த குழந்தைங்க அத அந்த முறைப்படி எடுத்துக்கணும் இல்லையா. எடுக்கலைன்னா அது அவங்களுடைய சோம்பேறித்தனம் அல்லது கவனக்குறைவு தான். கொடுக்குறவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. மற்றபடி நாடகத்தின் அனுசாரம் அவசியமான சாதனம் அனைவரிடமும் இருக்கிறது என்று பாப்தாதா தெரிந்திருக்கிறார். எது அவசியமான சாதனமோ அவை இருக்கத்தான் வேண்டும். ஆனால் சில இடங்களில் அவசியத்தை விட
அதிகமான சாதனம் இருக்கிறது. புரியுதுங்களா? தேவையான பொருள் இருந்தா ஓகே, அதுக்கு மேல இருந்தா என்ன ஆகுறது? ஒரு 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 கிளாஸ்ல கேட்டேன், தேவையானது இருந்தா அது தேவை, தேவைக்கு அதிகமாக இருந்தால் அது ஆடம்பரம். எதுவுமே தேவைக்கு அதிகமாக இருந்தால் அது ஆடம்பரம். நமக்கு ஆடம்பரம் இருக்கக்கூடாது இல்லையா? சாதனா, அதாவது இடைவிடாத சுய முன்னேற்றத்தின் பயிற்சி குறைவாக இருக்கிறது மற்றும் சாதனத்தை உபயோகம் செய்வது அல்லது சேமிப்பது அதிகமாக இருக்கிறது. பொருளை அதிகமாக பயன்படுத்துறாங்க, சாதனை குறையுது. மொபைலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யோகா பண்ணலாம், சாயந்தரம் பாட்டை போட்டு கமெண்ட்ரி போட்டு பண்ணலான்னு மொபைல் எடுத்து வைப்போம், காதுக்குள்ள நுழைச்சு வச்சுட்டோம், நம்ம ஹெட்செட்டை வச்சுட்டோம். மொபைல் ஆன் பண்ணும்போது இடையில வேற ஏதோ அது கமெண்ட்ரி வைக்கப்பாவோ வேறதான், ஆனா இதை பார்த்துக்கலாம் வந்துச்சு. பாத்தீங்களா என்னாச்சு? அப்போ சாதனைக்காக பயன்படுத்துறதுக்கு அதிகமாக சாதனங்களை சுகத்திற்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பாபா சொல்றாரு, எனவே இன்று தந்தைக்கு சமமாக ஆகும் தினத்தின் சாதனங்களை உபயோகப்படுத்தும் அனுபவம் அதிகமாக செய்திருக்கிறீர்கள். என்ன செய்திருக்கிறீர்களோ அதுவும் மிக நன்றாக செய்திருக்கிறீர்கள். பாபா மிலனத்துக்கு 18 ஜனவரிக்கு நிறைய டெக்கரேஷன் அது இது எல்லாம் செய்யறாங்க இல்லையா? சரி பாபா, அதுவும் ஓகே, நன்றாக தான் செய்திருக்கீங்க. இப்போது சாதனங்களை அதிகரிப்பது என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உணர்வை கொண்டு வருவது என்று பாப் தாதா விசேஷமாக அடிக்கோடு காண்பிக்கிறார். பிரம்மா பாபாவை பாருங்கள். இறுதி நேரம் வரை குழந்தைகளுக்கு சாதனம் அதிகமாக கொடுத்திருந்தார். ஆனால் சுயம் அவர் சாதனங்களை உபயோகிப்பதிலிருந்து விலகி இருந்த போதிலும் விலகி இருப்பது என்ற இதைத்தான் வைராகியம் என்று கூறுவது. ஆனால் ஒன்றுமே இல்லை, மேலும் எனக்கோ வைராகியம் இருக்கிறது, நான் இருப்பதே வைராகிய உள்ளவன் தான் என்று கூறினால் அது எப்படி இருக்க முடியும்? எல்லாம் இருக்கு, ஆனா அளவா தான் பயன்படுத்துறாங்க, வீண் பண்ண மாட்டாங்க. ஆடம்பரம் இல்லை. அங்க பிரம்மா பாபாக்கு எல்லாமே இருந்தது, ஆனா அதிகமா அவர் எதுவுமே யஜ்ஞத்துல இருந்து யூஸ் பண்ணல, எல்லாமே குழந்தைங்களுக்காக சேவைக்காகத்தான். இது இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு வைராகியம்னா அது எப்படின்னு கேக்குறாரு பாபா. வைராகியம் இருக்கிறது, நான் இருப்பதோ வைராகியம் உள்ளவன் தான் என்று கூறினால் அது எப்படி இருக்க முடியும்? அந்த விஷயமே முற்றிலும் வேறுபட்டது, அதுக்கு இதுக்கு சரிப்பட்டு வராது, அது வேற விஷயம். விடுங்க. அனைத்தும் இருந்த போதும் ஞானம் மற்றும் உலக நன்மை செய்யும் பாவனையோடு, தந்தையை மற்றும் தன்னை பிரத்யக்ஷம் செய்யும் பாவனையோடு இப்பொழுது சாதனங்களுக்கு பதிலாக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். அதுதான் இப்ப தேவை. புரியுதுங்களா? தன்னை பிரத்யக்ஷ செய்யும் பாபாவை பிரத்யக்ஷ செய்யும் தன்னை பிரத்யக்ஷம் செய்யும் பாவனையோடு இப்பொழுது சாதனங்களுக்கு பதிலாக எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். இப்பவும் பாருங்க, கொரோனால முடிஞ்சாச்சு, எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஸ்கூல் எல்லாம் திறந்தாச்சு, எல்லாரும் எல்லா வேலைக்காக எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஆனா பாபா குழந்தைங்களுக்கு மட்டும் இனியுமே சென்டருக்கு வர்றதுக்கு பழைய மாதிரி ஓடி ஓடி சென்டருக்கு வர்றது எவ்வளவு பேர் அந்த பழைய ஒரு நிலைய வந்திருக்காங்க. முரளி கேட்க சென்டருக்கு வர்றது, காலையில மாலையில சென்டருக்கு வந்து முரளி கேட்கறது, பாபா மீரன் சென்டர்ல வந்து பாக்குறது, பாபா ரூம்ல வந்து உட்கார்றது. உங்க வீட்டுல பாபா ரூம் இருக்கு, உங்க வீட்டுல பெரிய டிவி இருக்கும், உங்க கையில நல்ல மொபைல் இருக்கும். மொபைல் மட்டும் இல்ல, அந்த ஐபேட் அது இது என்னமோ பெருசா இருக்கு, ஸ்லேட் மாதிரி பெருசு பெருசா வச்சிருப்பாங்க. வீட்டுல சென்டரை விட அதிகமா நீங்க உட்கார்ந்து பண்ணலாம், பார்க்கலாம், எல்லாம் இருக்குது. இருந்தாலும் சென்டர்னுடைய வைப்ரேஷன் இருக்குமா சொல்லுங்க? சென்டர்ல வந்து பாபா உடையது, பாபா உருவாக்குனது, பாபா பண்ணது, இது பாபா நியமிச்ச இடம். அது அந்த அளவுக்கு வருமா? அங்க எப்படி இருந்தாலும் நம்ம பாபா எல்லாம் இருக்கிறோம், மத்தவங்க எல்லாம் அந்த வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. சாதனங்களே அதிகமாக பயன்படுத்திட்டோம் நம்ம. இப்போ சாதனை என்ன ஆகுது? சரி, பாபா சொல்றாங்க, சாதனங்களுக்கு பதிலாக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். எப்படி ஸ்தாபனையின் தொடக்க காலத்தில் சாதனம் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை, இருந்தும் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட
வைராகிய உள் உணர்வு என்ற பட்டியில் இருந்தார்கள். ஆரம்பத்திலேயே பிரம்மா பாபா அப்படியே எல்லாமே காலி பண்ணல இருந்தது. ஆனாலும் பாபா அதிகமா பட்டி செய்ய வச்சார். அந்த 14 வருடங்கள் என்ன தபசை செய்தார்களோ அந்த நேரம் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வின் வாயு மண்டலம் இருந்தது. பாப்தாதா இப்பொழுது சாதனம் அதிகமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சாதனங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனால் அவை இருந்த போதும் எல்லைக்கப்பாற்பட்ட உள் உணர்வு இருக்க வேண்டும். உலகில் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் அந்த நேரம் இந்த விதியை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? உலக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யணும்னா இந்த விதி. ஏனென்றால் நாலாபுறங்களிலும் ஆசைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஆசைகளின் வசமாகி ஆத்மாக்கள் மிகுந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள். பல மடங்கு செல்வந்தர்களாக இருந்த போதும் அவரும் ஆசைகளின் காரணமாக மன அமைதியின்றி பிரச்சனையோடு இருக்கிறார்கள். சூழ்நிலையில் ஆத்மாக்களின் பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணம் இந்த எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் தான். பிரச்சனைக்கு காரணம் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு மூலமாக அந்த ஆத்மாக்கள் மீதும் வைராகிய உள் உணர்வை பரப்புங்கள். உங்களுடைய வைராகிய உள் உணர்வின் வாயு மண்டலம் இன்றி ஆத்மாக்கள் சுகமானவர்களாக அமைதி நிறைந்தவர்களாக ஆக முடியாது. பிரச்சனைகளிடமிருந்து விடுபட முடியாது. நீங்கள் மரத்தின் வேர் ஆவீர்கள். மரத்தின் பிராமணர்களின் இடமாக எங்கே காண்பிக்கப்படுகிறது? கல்ப மரத்துல பிராமணர்களிடம் எங்க காட்டியிருக்காங்க? வேரில் காண்பித்திருக்கிறார்கள். அப்படி அஸ்திவாரம் உங்களுடைய அலை உலகில் பரவும். வேர்ல இருந்தாலும் மரத்துக்கு எல்லாம் போகுது. இப்ப நீங்க வேர்ல உட்காந்துருக்கீங்க, உங்க நிலை உலகத்துக்கே பரவுது. எனவே விசேஷமாக இவ்வளவில் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆவதற்கு விதியாக பாப் தாதா வைராகிய உள் உணர்வின் பக்கம் விசேஷ கவனத்தை கொண்டு வருகிறார். எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வர சொல்றார். இவர்கள் சாதனங்களின் வசமாக இருப்பவர்கள் அல்ல, சாதனை செய்பவர்கள் என்று ஒவ்வொருவரும் அனுபவம் செய்ய வேண்டும். அனைத்தும் இருந்தாலும் வைராகிய உள் உணர்வு இருக்க வேண்டும். அவசியமான சாதனத்தை உபயோகியுங்கள். ஆனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சாதனங்களில் வசமாகாமல் உள்ளபூர்வமாக வைராகிய உள் உணர்வோடு உபயோகியுங்கள். பாருங்க எவ்வளவு கிரேட் பாபா. இப்படியெல்லாம் நம்மள வாழணுங்கிறார் பாபா. உங்களுடைய மனோ பக்குவம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி தரார் பாபா. இப்பொழுது சாதனையின் வாயு மண்டலத்தை நாலாபுறங்களிலும் உருவாக்குங்கள். நேரத்தின் அருகாமைப்படி இப்பொழுது உண்மையான தபஸ்யா மற்றும் சாதனை தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் ஆகும். இந்த வருடம் சேவையின் விஸ்தாரம் அதிகமாக செய்திருக்கிறீர்கள். இந்த வருடம் நாலாபுறங்களிலும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறீர்கள். ஏன்னா அந்த மெகா ப்ரோக்ராம் எல்லாம் நடந்த நேரம். மேலும் சேவை மூலமாக சகயோகி ஆத்மாக்களும் அதிகமாக உருவாகி இருக்கிறார்கள். அருகில் வந்திருக்கிறார்கள், தொடர்பில் வந்திருக்கிறார்கள். ஆனால் சகயோகியாக மட்டும் ஆக வேண்டுமா என்ன? அந்த நிலை வரை அவர்களை வைக்க வேண்டுமா என்ன? எப்பவுமே சகயோகியாவே வைக்கணுமா என்ன? நல்ல நல்ல சகயோகி ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சகயோகிகளாக நல்ல தரமுள்ள ஆத்மாக்களை இன்னும் சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள். பாபாக்கு நெருக்கமா கொண்டு வாங்க. அனுபவம் செய்வீங்கள். அதன் மூலம் சகயோகியிலிருந்து சகஜ யோகி ஆகி விடட்டும். இதற்காக ஒன்று சாதனாவின் வாயு மண்டலம் மற்றும் இன்னொன்னு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வின் வாயு மண்டலம் இருக்கிறது. சாதனை வேண்டும், வைராகியமும் வேண்டும் என்றால் இதன் மூலம் சுலபமாகவே சகயோகி சகஜ யோகி ஆகி விடுவார்கள். அவர்களுக்கு சேவையோ செய்து கொண்டே இருங்கள். ஆனால் இந்த சகயோகிகளுக்கெல்லாம் சேவை பண்ணுங்க. என்ன சேவை? நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது, தீபாவளி வருது, பொங்கல் வருது, அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம பாபாவுடைய போகு கொடுக்கலாம், பிரசாதம் மதுபன் போயிட்டு வரும்போது கொடுக்கலாம், நியூ இயர்க்கு கிஃப்ட் கொடுக்கலாம், அவங்க பர்த்டேக்கு ஏதாவது கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம். கூடவே என்ன பண்ணுங்கிறார் பாபா? சாதனா தபஸ்யா வாயு மண்டலம் அவசியம் வேணும்.
இது கூடவே நம்மளுடையது மிஸ் பண்ணக்கூடாது. இப்பொழுது நாலாபுறங்களிலும் சக்திசாலியான தபஸ்யா செய்ய வேண்டும். யார் தபஸ்யா மன சேவைக்கு பொறுப்பாளர் ஆகிறார்களோ அவர்கள் அந்த மாதிரி சக்திசாலியான சேவையை இப்பொழுது தபஸ்யா மூலம் செய்ய வேண்டும். சகாஷ் கொடுக்க சொல்றாரு பாபா. இப்பொழுது மன சேவை, அதாவது எண்ணம் மூலமாக சேவை செய்வதற்கான தூண்டுதல் செய்வது இப்பொழுது அதன் அவசியம் இருக்கு. மனசா சேவைக்கு தூண்டுதல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமான நிலை மற்றும் சக்திசாலியான வாயு மண்டலத்தின் அவசியம் இருக்கிறது. தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் முதலில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வை தாரணை செய்யுங்கள். என்ன பிரம்மா பாபாவுடைய விசேஷ தன்மையை பார்த்தோம். சாதனங்கள் மீதும் பற்றுதல் இருக்கவில்லை, குழந்தைகள் மீதும் பற்றுதல் இருக்கவில்லை. செக் பண்ணணும், நம்ம அப்படி இருக்கோமா பாருங்க. உடம்பு இருக்கிறதுக்காக சாப்பிடணும். உடம்பு இருக்கு அதனால சாப்பிடுறோம். உடம்பு இருக்கு அதனால நம்ம உடையை அணிகிறோம். உடல் இருக்கு அதனால நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட போறோம். உடல் இருக்கு அதனால அந்த ஆபரணங்களை அணிகிறோம். இதெல்லாம் உடம்புக்காக தான். உடல் இருக்கிறதுனால இந்த வீட்டுல இருக்கோம். இதெல்லாம் இந்த உடம்புக்காக தான். இந்த உடம்பு போச்சுன்னா எல்லாம் போச்சு. இப்ப நான் ஆத்துமா, மற்றபடி எனக்கு என்ன இல்லை, பேராசை பற்று எதுவுமே இல்லை. பேருக்காக அம்மா, பேரோட அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, இந்த மாதிரி பல உறவுகளுடைய வேஷத்தை தான் நான் அணிந்திருக்கேன். ஒரிஜினலி நான் இது எதுவுமே அல்ல. செய்யறதுனால நான் இருக்கிறதுனால நான் சாப்பிடுறேன். இல்லைன்னா ஆத்மாக்கு எதுவுமே தேவையில்லை. உடம்புக்காக தான் இதெல்லாம். இது ரெண்டுமே ரெண்டு. பாருங்க, அதான் பிரம்ம பாபா மாதிரி நம்ம இருக்கிறோமா. பற்றுதல் இல்லை, சாதனங்கள் மீது பற்றுதல் இல்லை, குழந்தைங்க மீது பற்றுதல் இல்லை, அனைவர் மீதும் வைராகிய உள் உணர்வு இருந்தது. அப்படி இன்றைய தினம் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற பாடத்தை உறுதியாக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக கண்டிப்பாக ஆக வேண்டும். இந்த மாதிரி திட நிச்சயம் அவசியம் முன்னேறி செல்ல வைக்கும். இப்பொழுது என்ன நினைவு வைத்திருக்கிறீர்கள்? எந்த விஷயத்தை அடிக்கோடிட்டோம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். இப்பொழுது ஆத்மாக்களை ஆசைகளில் இருந்து காப்பாற்றுங்கள். பாவம் மிகவும் துக்கமாக இருக்கிறார்கள், மிகவும் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது இரக்க மனம் உடையவராகுங்கள். இரக்கத்தின் அலைகளை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு மூலமாக பரப்புங்கள். இப்பொழுது அனைவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்தில் தந்தையுடன் சேர்ந்து அமர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் திருஷ்டியை கொடுங்கள். என்ன அலைகளை பரப்புங்கள். பரப்ப முடியும் தானே? இப்பொழுது பரந்தாமத்தில் தந்தையுடன் அமர்ந்து விடுங்கள். அங்கிருந்து இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இரக்கத்தின் வாயு மண்டலத்தை பரப்புங்கள். பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருந்து பாபாவுடைய கிரணங்கள் என் மீது விழுகிறது. அதை நான் முழு உலகத்தும் பரப்புகிறேன். முழு உலகத்திற்கு நான் பரப்புகிறேன். முழு உலகம் சொல்லும் பொழுது என்னெல்லாம் வருது? பறவைகள் வருது, மிருகங்கள் வருது, பஞ்ச தத்துவங்கள் வருது. அலைந்து கொண்டிருக்கின்ற உடல் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு புழு, பூச்சி, செடி, கொடி, மரம் எல்லாருக்குமே என்கிட்ட இருந்து வைப்ரேஷன் போகுது. பாபா ட்ரில் செஞ்சு வச்சிருக்காரு. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து மிக அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு, அனைத்து நாலாபுறங்களிலும் சாதனை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, முழு நாளிலும் பாப் தாதாவிற்கு மிக அன்பான இனிமையான இதயத்தின் பாடலை கூறக்கூடிய ஆன்மீக உரையாடல் செய்யும் சக்திகளுக்கு, குணங்களின் வரதானத்தினால் பையை நிரப்புபவர்களுக்கு, பாப் தாதாவிற்கு அனைவரின் பாடல், குஷியின் பாடல், அன்பின் பாடல், ஆன்மீக போதையின் பாடல், மிகவும் இனிமையான விஷயங்கள், இதயத்தை தொடக்கூடியவை கூறினீர்கள். பாபாவுக்கு மனசுக்கே அது டச் ஆயிடுச்சா. மேலும் பாப் தாதாவும் கேட்பதிலும் சந்திப்பதிலும் அன்பிலேயே ஐக்கியமாகி இருந்தார் அன்னைக்கு பாபா. அந்த மாதிரி உள்ளபூர்வமான உண்மையான உள்ளத்தின் ஓசையை கூறக்கூடிய குழந்தைகள் மகானாக இருக்கிறீர்கள். மேலும் எப்பொழுதும் மகானாக இருப்பார்கள்.
இந்த மாதிரி மிகவும் இனிமையான குழந்தைகள் எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வை கடைபிடிக்கக்கூடிய திட நிச்சய புத்தி குழந்தைகளுக்கு பாப் தாதா ஒன்றிற்கு பல கோடி மடங்கு அன்பை பிரதிபலனாக கொடுக்கிறார். திலாராமனின் வில்லில், அதாவது திலாராமன் அப்படின்னா மனதிற்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தந்தையில் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மிகுந்த அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வெளியிலிருந்து கேட்பவர்களுக்கும் பாபா பார்க்கிறார். ஏன்னா அங்க இடம் பத்தல, அதனால வெளியிலே உட்கார்ந்து இருந்தாங்க. தொலைவில் இருப்பவர்களையும் மிக அருகில் உள்ளவர்கள் போல் பாப்தாதா அனைத்து தூரம் இருந்தாலும் கிட்ட இருக்கிறது மாதிரி பாப்தாதா குழந்தைகளையும் நேருக்கு நேராக பார்த்து அன்பு நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் மேலின் நினைவு கலந்த பரிசுகளையும் கடிதங்களும் கைமாறும் செய்கிறார். என்றென்றும் பறக்கும் கலையில் பறக்கும் குழந்தைகள் எப்பொழுதும் செழிப்புடன் இருப்பார்கள். என்றென்றும் இருப்பீர்கள். நல்லது. வரதானம். மிக உயர்ந்த எண்ணத்தினால் சாதனையை செய்து வெற்றியின் ஸ்வரூபம் ஆகுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவானாகிய குழந்தைகள், உங்களுடைய எண்ணத்தின் அவ்வளவு சக்தி உள்ளது. எந்த நேரத்திலும் எதை செய்ய விரும்புகிறீர்களோ, எதனை செய்ய வைக்க விரும்புகிறீர்களோ அதனை செய்ய முடியும். ஏனென்றால் உங்களுடைய எண்ணம் எப்பொழுதுமே சுபமாக உயர்ந்த நன்மை செய்வதாகவே உள்ளது. உயர்வான தன்மை தரும் எண்ணம் எதுவோ அது நிச்சயம் நிறைவேறும். உயர்ந்த தன்மையை தரும் எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறும். மனம் எப்போதும் ஒரே நிலையில் சீராக இருக்கும். எனவே அலைவதில்லை. மனதை எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அங்கே நிலை நிறுத்த வேண்டும். இதனால் இயல்பாகவே வெற்றியின் சொரூபமாவீர்கள். ஸ்லோகன். பிரச்சனைகள் என்ற குழப்பத்தின் தாகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதே விதேகி நிலையில் இருக்கும் பயிற்சியை கடைபிடியுங்கள். ஒரு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டு தான் வரும். விதேகி நிலையை பயிற்சி செய்யுங்க. பிரச்சனை என்ற குழப்பத்தினுடைய தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அது நம்மளை தாக்காது. பிரச்சனை வரும், ஆனா நம்மளை தாக்காது. எப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆத்மா 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 நான் ஆத்மாங்கிறது உள்ளுணர்வா நம்ம உணர்றோமோ அப்ப எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்காது. ஏன்னா ஆத்மாவை எதுவுமே பாதிக்காது. அதனால ஓம் சாந்தி. 18 ஜனவரி முரளி. அன்பில மூழ்கி இனி இப்ப என்ன பண்ண சொல்றாரு பாபா? பிரத்யக்ஷம் பண்ணுங்கிறார் பாபா. பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுங்க. சாதனங்களை பயன்படுத்துங்க. ஆனா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமும் தேவைப்படுதுங்கிறார் பாபா. வைப்ரேஷன் கொடுங்க உலகத்துக்கேங்க. ஓம் சாந்தி.